வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜூன் 23, 2024. இன்றைய கிழமை ஞாயிறு. இந்நாளிற்கான ராசி தனுசு. இந்நாளிற்கான நட்சத்திரம் பூராடம் 3ஆம் பாதம். இன்றைய திதி துவிதியை. இன்றைய யோகம் பிராம்மம். இன்றைய கரணம் தைதுலம். இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். தனுசு ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: தனுசு, மீனம். பூராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: கணிதாரம்பம், கரும்பு நட, பழைய கிணறுகளை சீர்திருத்த. அத்வைதாரம்பம், தீர்த்த சிரார்த்தம் நடத்த, தீர்த்த ஸ்நானம். இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஜூன் 23, 2024. இன்றைய கிழமை ஞாயிறு. சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம். ராசிபலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம், பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறலாம். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும். இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடி தரும். இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சோதனை மிகுந்த நாளாக இருக்கலாம். எதிர்பாராத சில நிகழ்வுகள் மனதில் துயரத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக தொழில் துறையில் ஏற்படும் இழப்பு அல்லது பின்னடை உங்களை சோர்வடைய செய்யலாம். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம். ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் சமயமாகும். இந்த நாளில் மருத்துவம் அல்லது பொழுதுபோக்கு காரணமாக உள்ள பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சம்பந்தப்படுத்தலாம். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும்.
தொழில் துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள். எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம். பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தொல்லை தருவது குறையும். பயணங்கள் லாபகரமாக அமையும்.